Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து LinkedIn பத்தி டீடைலா கேட்டிருந்தாங்க. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா வந்து நம்ம பேசிக்கா வந்து எப்படி நம்ம ஜாயின் பண்ணனும் அப்படிங்கிறதுல இருந்து எப்படி நீங்க ஜாப் சர்ச் பண்ணனும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ LinkedIn வந்து பாத்தீங்க அப்படினா எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் அதுக்கு அப்புறம் ஜாப் வர்க்கிங் ப்ரொஃபஷனல் எல்லாருக்குமே வந்துட்டு இது சூப்பரான ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் அப்படினே சொல்லலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாப் சர்ச் பண்ணனும் நினைக்கிறவங்க வந்துட்டு எக்கச்சக்கமான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து இதுல போஸ்ட் பண்ணுவாங்க. சோ அதனால வந்து நீங்க நிறையவே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதுல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ரெஸ்யூமும் வந்துட்டு இதுலயே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டைரக்டா வந்து LinkedInல இருந்தே அப்ளை பண்ணிடலாம். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ அந்த கோர்சஸ் எல்லாத்தையும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நீங்க வந்து ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ஜாப் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஹெச்ஆரோட நீங்க பேசணும், இல்ல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கம்பெனி நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணலாம். அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய ஹெச்ஆர் டைரக்டா வந்து கான்டாக்ட் பண்ணலாம், சாட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸும் வந்து இதுல இருக்கு. ஸோ இப்போ எப்படி வந்து நீங்க வந்து இதுல ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்பதான் புதுசா வந்து ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் நவ் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்ட் இது ரெண்டையும் வந்துட்டு நீங்க கொடுக்கணும். கொடுத்து அக்ரி அண்ட் ஜாயின் அப்படிங்கறத கொடுக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஓகே, இப்போ பாஸ்வேர்ட் அண்ட் மெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறமேலு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்பாங்க. ஸோ இதையும் நீங்க கொடுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த வெரிஃபிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த வெரிஃபிகேஷன் செக் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேலு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கண்ட்ரி அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க. ஸோ இதுவும் வந்து நீங்க என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாப் டைட்டில் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ உங்களுடைய காலேஜ் நேம், உங்களுடைய டிகிரி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் நீங்கள் டிகிரியில் கொடுக்குறீங்கன்னா ஸோ ஸ்பெஷலைசேஷனில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கா இல்லை வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸா அப்படிங்கிறத கொடுக்கணும். அடுத்து ஸ்டார்டிங் இயர், ஸோ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க எப்போ என் பண்ணுறீங்க அதையும் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 16 இயர்ஸ்க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஐ எம் நாட் அ ஸ்டூடெண்ட் அப்படிங்கறத நீங்க கொடுக்கணும். இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேலு நீங்க கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க கோடு வந்து இமெயிலுக்கு. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கோடை வந்து நீங்க இங்க போட்டுட்டு நீங்க வந்து அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். அடுத்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, சப்போஸ் வந்து நீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க எஸ் கொடுங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நாட் நவ் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ இப்போ நான் எஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரிஃபர்டு ஜாப் லொக்கேஷனும் கேட்குறாங்க. ஸோ நான் இதில் சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு வெப் டெவலப்பர் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஜாப் லொகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சென்னை அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த லொகேஷன் வேணுமோ நீங்க வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதுல வெப் டெவலப்பர் மட்டும் இல்லாம நீங்க அடிஷ்னலா வந்து இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் மட்டும் நீங்க வந்து கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இதுல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து வீட்ல இருந்து ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து எனேபிளா இருக்கு. ஸோ இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் எது வந்தாலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அது மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து மார்னிங் எந்திரிச்சோடனே வந்து நீங்க கரெக்டா பாப்பீங்க. ஸோ அப்போ வந்து நீங்க கரெக்டா வந்து அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்துட்டு ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாமா அப்படிங்கறது கேட்குறாங்க. ஸோ இதையும் வந்து டன் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஜாப் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் டெவலப்பர் ஜாப் ஃப்ரண்ட் அண்ட் சூஸ் பண்ணிக்கிறாலும் எனக்கு எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே மீ அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போயிட்டு நீங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வியூ ப்ரொஃபைல் அப்படிங்கிற பட்டனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய இமேஜ் வந்துட்டு நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து
டீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் கவர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சினிமா ரிலேட்டடான திங்ஸும் வந்து வச்சிடாதீங்க. ஸோ நீங்கள் ஏதாவது வந்து ஒரு மோட்டிவேஷனல் கோட் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு டீசெண்டான ஒரு கவர் பிக்சர் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சென்டென்சஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலும் அது வந்து எந்த அளவு பாசிட்டிவாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது கூட உங்களோட ப்ரொஃபைல் வந்து அவங்க செக் பண்ணுறப்போ வந்து எல்லாமே தெரியும். ஸோ அதனால வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வைங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட் ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிகினர் லெவலில் தான் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்துட்டு இதிலே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் ப்ரொஃபைல் செக்ஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இது. அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றின ஒரு சம்மரி மாதிரி. ஸோ நீங்கள் இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் ஆட் அபவுட்டில் வந்துட்டு நீங்கள் இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஜுகேஷன். நீங்கள் வந்து ஸ்கூல் அதுக்கப்புறம் மேல் வந்து காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுக்கணும். அடுத்து ஆட் பொசிஷன் வந்து நீங்கள் ஜாப் போகாததுனால அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கில்ஸில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் பிடிக்கும் அப்படின்னா ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரெக்கமெண்டட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் அவார்ட்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுடைய டெஸ்ட் ஸ்கோர், நீங்கள் ஏதாவது வந்து எக்ஸாம்ஸ் எழுதி அதில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஆட் கான்டாக்ட் இன்ஃபோ. இதில் கண்டிப்பாக உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய அட்ரஸ், அப்படி இல்லைன்னா மினிமம் வந்து உங்களுடைய மெயில் ஐடினாச்சும் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்கப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு மெசேஜ் வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால மினிமம் வந்து உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து நீங்கள் எப்படி வந்து ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஜாப்ஸ் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் பில்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூம் ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் பண்ணதை வச்சு அவங்களே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலே வந்து நீங்கள் இந்த எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஆட் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக வந்து ரெஸ்யூம் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து கேட்பாங்க. ஸோ ஜாப் டைட்டில் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சம்மரி கொடுக்கணும். ஸோ உங்களோட அவார்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு அதில் கிரியேட் ஆகிடும். அது இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அப்லோட் ரெஸ்யூம்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்கள்கிட்ட இருக்க ரெஸ்யூமையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு லேர்னிங் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேர்னிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில இது பார்த்தீங்க அப்படின்னா பெய்டாக இருக்கும். அந்த பெய்டாக இருக்கிறத எப்படி ஃப்ரீயாக வாங்குறது அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஜாப் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜாப்க்கான அசைன்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ அந்த அசஸ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். சப்போஸ் இப்போ நீங்கள் HTML ரிலேட்டடாக வந்து ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா HTML அப்படின்னே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அசஸ்மெண்ட் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக இருக்க ஒருத்தவங்களுக்கும் ஒரு சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய ரெஸ்யூம் வந்து அந்த இடத்துல முன்னாடி காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ காலேஜ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் இதில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்டேட்டடாக வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணுறப்போ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் எப்பயும் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் போடுற மாதிரி நீங்கள் நார்மலாக வந்து போஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து இதில் நீங்கள் ஒரு போஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி போடலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு அவார்ட்ஸ் வாங்குறீங்க இல்லை சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோவாக போடலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்.
ஓகே, அடுத்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜாப் வந்து சர்ச் பண்ணுறது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து டிசிஎஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இல்லை நீங்கள் விப்ரோ வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விப்ரோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கம்பெனி லோகோ அவங்களுடைய நேம் இருக்கும். ஸோ வந்து கரெக்டான அக்கௌண்ட்டாக பார்த்து நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இதில் ஃபாலோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட பற்றின டீட்டெயில்ஸ், அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் வந்து இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறப்ப அவங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களோட ரீசெண்ட் ப்ராஜெக்ட்ஸை பற்றி பேசுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜாபும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய கம்பெனிஸோடைய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து இதில் காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், காக்னிசன்ட், HCL, அசென்ச்சர் இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்டிகுலராக இப்போ டிசிஎஸ்ல உங்களுக்கு ஜாப் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிசிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு டிசிஎஸ் ஜாப்ஸ்னே காமிக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா டிசிஎஸ்ல அவைலபிளாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேகன்சி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷர் ஜாப்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒருத்தவங்க அக்கௌண்ட் வச்சு ஸோ அதில் வந்து அவங்க போட்டுட்டு இருக்காங்க. இதவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ ஜாப்ஸ் எல்லாம் வர்றது எல்லாமே வந்து வேகன்சிஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே போஸ்ட் பண்ணுவாங்க. இதை பார்த்தும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா எந்த ஜாபாக இருந்தாலும் நீங்கள் ஃபியூச்சரில் வேணும்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளை நவ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணாலே டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ 100% உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இருக்க ஜாப்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பாஸ்ட் வீக், பாஸ்ட் 24 hours இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், இன்டர்ன்ஷிப்பு, ஃப்ரெஷர், ஸோ இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் நிறைய இது கொடுத்துருப்பாங்க. அதே ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம், பார்ட் டைம் இந்த மாதிரி ஜாப்ஸ் கூட நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை ஆன்சைட்டில் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னாலும் கூட இதுலையும் வந்து அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சைட்க்கும் வந்து போக தேவையில்ல, டேரெக்டாக அப்ளைங்கிற பட்டன் கிளிக் பண்ணோடனே வந்து இங்கேருந்து அப்ளை ஆகிடும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சில ஜாப்ஸ் வந்து டேரெக்டாக உங்கள் கம்பெனிக்கு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாப் சர்ச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரீமியம் வெர்ஷனும் இருக்குது. பட் ஆனால் ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அதை ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் வந்து போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நீங்கள் இதில் பிளாட்ஃபார்மில் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெஸ்யூம்லேயே வந்து உங்களோட லிங்க்டின் அக்கௌண்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லிங்க்டினோடைய ப்ரொஃபைல் அக்கௌண்ட் வந்து எங்கே இருக்குங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கான்டாக்ட் இன்ஃபோவில் உங்களுடைய ப்ரொஃபைல் இன்ஃபோ வரும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்யூமில் வந்து நீங்கள் போடணும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ரெஸ்யூம் ரிலேட்டடாக க்ரியேட் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துலையும் உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலை ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கெரியர் க்ரோத் 360 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் ஃபர்தராக வந்து போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஜாப் அப்ளை பண்ண போகிறவங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.